ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஜய ஜய ஸ்ரீ சுதர்சன, ஜய ஜய ஸ்ரீ சுதர்சன. எம்பெருமானுடைய புஜகீர்த்தியிலே எப்பொழுதும் கைகடலா நேமியாக இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வானுடைய புகழை பாடிக்கொண்டு நாம் அனுதினமும் நம்முடைய கைங்கரியங்களையும் காரியங்களையும் ஆரம்பித்தோமேயாகில் அது நிச்சயம் பற்பலவிதமான வெற்றிகளை நமக்கு உண்டாக்கும் என்பதைத்தான் பலந்தரும் துதிகளாக நாம் அனுபவித்து வருகிறோம். அப்படி வரும்பொழுது இந்த எதிரிகள் நம்மை தீண்டாமல் இருப்பதற்காகவும் அவர்கள் ஒரு கால் நம்மை சேர்ந்து நம்முடைய தேசத்திற்கோ அல்லது நம்மொழிக்கோ எதற்காகவும் வருவார்களே ஆகில் அவர்களை சத்ரு ஜெயம், அந்த எதிரிகளை ஜெயித்து நாம் நம்முடைய படைகளை கொண்டு நாம் அவர்களை தோல்வியடைய செய்வதுதான் சுதர்சன பகவானுடைய பரிபூர்ணமான கிருபை என்று சொல்கிறார்கள். அந்த மாதிரி இருக்கிறச்சே இந்த இடத்தில் நமக்கு என்று வரும்பொழுது சாதாரண குடும்பத்தோருள் மட்டும் அல்லவாம், தேசத்தினுடைய நன்மையையும் இங்கே வேண்டுகிறார் என்று சொல்கிறார். அப்போ தேசத்திற்கு பற்பல விதமான எதிரிகள் இருப்பா இல்லையா, அந்த எதிரிகள் எல்லாம் ஒரு க்ஷணத்திலே இங்கிருந்து தோல்வியடைய வேண்டுமேயாகில் இந்த தோத்திரத்தை அனைவரும் சேர்ந்து நாம் கூட்டு பிரார்த்தனையாக செய்தோமேயாகில் சத்ருநாசனம் என்பதும் எதிரிகள் தோல்வியடைவார்கள் என்பதும் பிரத்யக்ஷமான பிரமாணம் என்று சொல்லுகிறார். துங்காத்தூராத்ரிஷிருங்காத்தனுஜ விஜயினஹ ஸ்பட்டதானோத்யமானாம் சத்ருஸ்தம்பேரமானாம் சிரசி நிபதிதஹ ஸ்ரஸ்தமுக்தாஸ்திபுஞ்சே ரக்தேரப்யக்தமூர்த்தேர்விதலனகலிதைஹ व्यक्तिवीरायितर्देः हर्यक्षस्यारिभङ्गं जनयतु जगताम् ஈடிதம் கிரீடிதம் வஹா. உமக்கு சுதர்சன பகவானே, நீர் விளையாட்டாக செய்யக்கூடியதான இந்த செயல்கள் எல்லாம் எதிரிகள் அப்படியே பயந்து நடுங்கி ஓடிவிடுவார்களாம். அதனால தான் இங்கே அத்தனை ஆயுதங்களுக்கும் ஆயுத ஈஸ்வரானாக இருக்கக்கூடியவன் சாக்ஷாத் சுதர்சன பகவான் தான். ஆயுதாகிரேசரன் என்று பெயர், ஆயுதைஹி ஆயுதேஸ்வரன் என்று பெயர். சுதர்சன ஆழ்வானே, நீர் உம்முடைய தேஜோ மகிமையினாலே எதிரிகள் எல்லோரும் படையெடுத்து வரும் பொழுது அவர்களை எல்லாம் துவம்சம் செய்து இங்கிருந்து சத்ரு நாசனம் செய்து இந்த தேசத்தினுடைய எல்லா விதமான மக்களையும் க்ஷேமமாக வைக்க வேண்டும் என்று இங்கே பிரார்த்திக்கிறார். இவ்வளவு நாளாக பிரார்த்தித்தது என்பது தனிப்பட்ட முறையில் என்றாலும் இன்றைய பிரார்த்தனை என்பது தேசத்தின் நலனை கருதி சொல்வதனால இதை அனைவரும் சேர்ந்து ஒருமிக்க பாடினோமே ஆகில் சத்ரு ஜெயம் என்பது விரைவில் கிடைக்கும். அந்த சத்ருக்கள் நம்மை தேடி வரவே மாட்டார்கள் என்பதுதான் இங்கே புண்ணிய பலனாக சொல்லப்படுகிறது. துங்காத்தூராத்ரிஷிருங்காத் தனுஜ விஜயினஹ ஸ்பஷ்டதானோன்யமானம் சத்ருஸ்தம்பேரமானம் சிரசி நிபதிதஹ ஸ்ரஸ்தமுக்தாஸ்திபுஞ்சே ரக்தைரப்யக்தமூர்த்தேஹ விதலனகலிதைஹ व्यक्तवीरायितर्देः हर्यक्षस्यारिभङ्गं जनयतु जगताम् ஈடிதம் கிரீடிதம் வஹா. ஜகதாம் ஈடிதம், ஜகத்துக்கு ஏற்படக்கூடியதான அந்த சத்ருநாசனம் என்பது, சத்ரு பாதை என்பது எல்லாம் எங்களை விட்டு நீங்கி நாங்கள் எல்லாம் சுபிக்ஷமாக வாழ்வதற்கு நல்விதமான வழியை செய்ய வேண்டும் என்று இங்கே தேச நலன் கருதி இந்த தோத்திரத்தை நாம் அனுசந்திக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பலந்தரும் துதிகள் என்பது நமக்கு மாத்திரமல்ல, தேசத்திற்கும் சேர்ந்ததுதான். அந்த தேசத்தில் எவ்வளவோ நல்லவர்கள் இருக்கலாம், எவ்வளவோ ஜீவகோட்டிகள் இருக்கலாம், அவர்கள் எல்லாம் சுதர்சன பகவானுடைய பரிபூர்ணமான திருவருளை பெற்று சத்ருநாசனம் என்பது சத்ரு படைகள் என்பது இங்கே வராமல் சத்ருநாசனம் செய்து
நல்வாழ்வு பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். நாமும் அதை போலவே பிரார்த்தித்து ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.